ராஜாங்கம் திருமணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறாரு. வீட்டுல உள்ள எல்லாரும் கூத்து பார்க்க உட்கார்ந்துருக்காங்க. மேடையில உள்ளவங்க கூத்த நடத்திக்கிட்டு இருக்காங்க. வெள்ளத்தாயி கூத்துல வர்ற முருகனை சேதுவாகவும் வள்ளிய தமிழாகவும் நினைச்சு பாக்குறாங்க. ஈஸ்வரி சித்ராவால கூத்த பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. தாமரையும் சாவித்திரியும் என்ன பண்றாங்கன்னு பார்க்க போறாங்க. அவங்க கிட்ட உரண்டையும் இழுக்கிறாங்க. சாவித்திரி என்ன பண்ணுனா இந்த கூத்து நிக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. தாமரை கிட்ட சொல்லி போனை எடுத்துட்டு வர சொல்றாங்க. கூத்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களோட போனை தாமரை எடுத்துட்டு வர்றாங்க. போலீஸுக்கு போன் பண்ணி கூத்து நடக்கிற இடத்துல பாம் இருக்குன்னு சொல்லுன்னு சொல்றாங்க. தாமரையும் சாவித்திரி சொன்ன மாதிரியே சொல்லிடுறாங்க. போனை அட்டன் பண்ண போலீஸ், இதுவரையும் 10 காலு பாம் இருக்குன்னு வந்திருக்கு, நீ யாருமான்னு கேக்குறாங்க. தாமரை எங்க நம்ம மாட்டிக்க போறோமோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. வள்ளி திருமண நாடகம் முடியல. வள்ளிக்கு முருகன் மாலைய போடுறாரு. ராஜாங்கம் மேடைக்கு வர்றாரு. நாளை சந்திப்போம்.